மாதிரி வீடு 2 லெட் போர்டும் எங்கள் வீட்டில் போட்டிருக்கோம் வாடகைக்காக. அதை பார்க்கறதுக்கு ஒரு பையன் புதன்கிழமை வந்தான். வந்து பார்த்துட்டு வாடகை அட்வான்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு போயிட்டான். திரும்ப சனிக்கிழமை விடிகாலம்பரை 5 மணிக்கெல்லாம் 5:30 மணிக்கு இருக்கும். நான் தெருவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு உள்ளார போகும்போது இங்கே வந்து எங்கள் வீட்டில் அவர் பால் வாங்க போயிருந்தப்ப அந்த நேரத்தை பயன்படுத்தி வீட்டு உள்ளார போர்ட்டிகோவில் வந்துட்டு நின்றுட்டு இருந்தான். என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு ரூம் பார்க்கணும், சாவி கொடுங்கன்னு கேட்டாப்புல. நான் எடுக்க வரும்போது அந்த சாவியை எடுத்து அவன்கிட்ட கொடுக்கலான்னுட்டு வரும்போது அவன் என்ன பண்ணான், என்னை பிடிச்சி கீழே தள்ளிட்டு எனக்கு மயக்கம் வந்துடுது. நான் ஆப்ரேஷன் ஆனவ கழுத்தில் இருந்த தாலியை பலமாக பிடிச்சி இழுத்து அறுத்துட்டு எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். 10 சவரனுக்கு கிட்ட அதில் இருக்குதுங்க. இந்த விற்கிற விலைவாசியில் என்ன செய்யறதுன்னு தெரியல என்னால். கத்தி பார்த்தா யாருமே வரவே இல்லை. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாம் வந்து எழுதிக்கிட்டு போயிருக்கிறாங்க. மூட்டை கொடுத்துட்றோம்னு சொல்றாங்க. பலவிதமான போட்டோ எல்லாம் வந்து காமிச்சுக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. எதுவும் அவனோட ஜாடையில இல்லை. அவன் எங்க இருந்தாலும் கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கன்ற ஒரு தைரியத்துல உக்காந்துட்டு இருக்கிறேன். நீங்க இதுமே ஜாக்கிரதையா இருங்க. பட்டப்பகல்லையே இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது ரொம்ப மக்கள் விழிப்பா இருக்கணும்ன்றது என்னோட குறிக்கோள்.